السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய நாட்களில் உலகின் நிலை மிக வேகமாக மோசமாகி வருகிறது. மேலும் துரதிர்ஷ்டவசமாக இதற்கு முஸ்லிம்களின் சில பிரிவுகள் காரணமாக இருக்கின்றன. முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் அவர்களை தங்கள் பிடியில் கொண்டு வர முயற்சிக்கின்றன என்பதையும் புரிவதில்லை. இஸ்லாத்தின் பெயரால் அல்லது ஜிஹாதின் பெயரால் நடக்கின்ற அநீதிகளுக்கும் இஸ்லாத்தின் போதனைகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இதேபோல் மக்களின் மீது அநீதி இழைக்கும் அரசாங்கங்களுக்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கும் தொலைதூர தொடர்பு கூட இல்லை. அவர்கள் இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிராக செயல்படுகின்றனர். அப்பாவிகளை கொலை செய்யுங்கள் என்று இஸ்லாத்தில் எங்கு எழுதப்பட்டுள்ளது? இவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்வதுடன் அதற்கும் மேலாக முஸ்லிம்களும் கொல்லப்படுகின்றனர். அதில் அப்பாவிகளும் அடங்குவர், குழந்தைகள், முதியவர்கள் அனைவரும் அடங்குவர். முஸ்லிம் நாடுகளின் சக்தி பலகீனத்திலும் பலகீனமாகிக் கொண்டிருக்கிறது. இதையே இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் விரும்புகின்றன. இஸ்லாமிய நாடுகள் ஒருபோதும் வலுவடைந்து விடக்கூடாதென்றும் ஒருபோதும் சமூக அளவிலும் பொருளாதார ரீதியிலும் வலுவாக கூடாது என விரும்புகின்றனர். முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஆலிம்கள் இஸ்லாமிய போதனைகளையும் புரிவதில்லை, மேலும் புரிய விரும்பவும் இல்லை. இறைவன் தானே தனது வாக்குறுதி மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கு ஏற்ப இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை உலகில் நிலைநாட்டுவதற்காக
அனுப்பியுள்ள இந்த காலத்தின் இமாம் மற்றும் வழிகாட்டியின் பேச்சை கேட்க மறுக்கின்றனர். அவரே அமைதி மற்றும் நீதியை நிலைநாட்டுவதற்கு எல்லாரையும் விட அதிக தகுதி உடையவராவார். இதன் விளைவாக நாம் பார்ப்பது என்னவென்றால், அமைதி மற்றும் நீதியை நிலைநாட்டுவது இஸ்லாமிய அரசாங்கங்களின் மிகப்பெரிய கடமையாகும் என்று கூறும் இஸ்லாமிய அரசாங்கங்கள்தான் அமைதி மற்றும் நீதியை சீர்குலைக்கின்றனர். குழப்பம் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் சுயநலவாதிகள் இதிலிருந்து பயனடைய காரணம், அரசாங்கங்கள் மக்களின் நன்மைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பணியாற்றுவதற்கு பகரமாக தமது சுயநலன்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்றன. முஸ்லிம்களை கொல்லுகின்றனர். தலைவர்களிடத்தில் சகிப்புத்தன்மை இல்லை. இப்போது துருக்கியில் கடந்த நாட்களில் கிளர்ச்சி ஏற்பட்டது. அந்த கிளர்ச்சி சந்தேகமின்றி எவ்வகையிலும் இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப சரியானது இல்லைதான். ஆனால் அதன் விளைவாக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையும் அநீதியானதாகும். அரசாங்கம் மற்றும் அரசியலுக்கு எதிரானவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் அந்த குழப்பத்தில் பங்கெடுக்காமல் இருந்தாலும் கூட சரி, அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதற்கு எதிர்மறையான நடவடிக்கையும் வெளிப்படுவதை இவர்கள் கண்டும் உள்ளனர். அது உடனடியாகவோ அல்லது சிறிது காலத்திற்கு பிறகோ வெளிப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அநீதி தொடர்ந்து இருந்தால் அதற்கான எதிர்மறையான விளைவும் வெளிப்படுகிறது. பிறகு அந்த எதிர்மறையான விளைவிலிருந்து இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் பலனடைகின்றன. பெரும் சக்திகள் தமது ஆயுதங்களை அனுப்புகிறது. இரு தரப்பின் மீதும் அனுதாபம் உள்ளவர்களாக ஆகின்றனர். ஈராக், லிபியா, சிரியா போன்ற நாடுகளில் இந்த அனைத்தையும் கண்ட பிறகும் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு புரியவில்லை. திருக்குரானின் போதனையை சிந்திக்காவிட்டாலும் முஸ்லிமாக இருக்காவிட்டாலும் சிந்தித்து அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதே அறிவுடைமையின் எதிர்பார்ப்பாகும். முஸ்லிம்களின் கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களின் நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற நிம்மதியின்மையின் பலன் யாருக்கு சென்றடைகிறது என்று பாருங்கள். ஆனால் இவர்களுக்கு புரிவதில்லை. ஆகவே இந்த நாட்களில் இந்த முஸ்லிம் நாடுகளுக்காக அதிக துவா செய்ய வேண்டிய தேவை உள்ளது. அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. பிறகு சில தீவிரவாத அமைப்புகள் இந்த மேற்கத்திய நாடுகளில் அப்பாவி உயிர்களை கொள்கின்றனர். இவ்வாறு மிகவும் அநீதிகரமான செயலை செய்து இஸ்லாத்தை கேவலப்படுத்த ஆரம்பித்துள்ளனர். இஸ்லாத்தை அவப்பேருக்குள்ளாக்க இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் முஸ்லிம் அல்லாத நாடுகளில் அதுபோன்ற செயல்களை இவர்களை கொண்டும் கூட செய்யலாம். அதன் மூலம் இஸ்லாமும் அவப்பேருக்குள்ளாக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற பெயரில் அல்லது உலகை தீவிரவாதத்திலிருந்து காப்பாற்றுகிறோம் என்ற பெயரில் தங்களுடைய இருப்பை அந்த நாடுகளில் நிலைநாட்ட ஒரு காரணம் கிடைப்பதற்காக அவ்வாறு செய்யலாம். சரியான இஸ்லாமிய போதனை பற்றிய அறிவு இருக்குமானால் அப்பாவிகளை கொலை செய்வது, விமான நிலையங்களில் பிற நிலையங்களிலும் பயணிகளையும் குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் நோயாளிகளையும் கொல்ல வேண்டும். பேராலயங்களுக்கு சென்று
மக்களையும் பாதிரிமார்களையும் கொலை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய போதனை இல்லை என்று இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக வீரர்களை அனுப்பும்போது பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் பாதிரிகளையும் கொலை செய்யக்கூடாது என்று அவர்களுக்கும் வழிகாட்டல் வழங்கப்பட்டது. ஆயுதத்தை எடுக்காத எந்த நபரின் மீதும் எந்த வகையிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக போரின் அங்கமாக இருக்கவில்லையோ அவர்களுக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடாது என்றும் வழிகாட்டப்பட்டுள்ளது. கொலை செய்வதென்பது திருக்குரானின் போதனையும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையும் இல்லை. மேலும் இது அன்னாருடைய அல்லது அன்னாருடைய ஹலீஃபாக்களினுடைய அல்லது அன்னாரின் சஹாபாக்களினுடைய எந்த அமலில் இருந்தும் நிரூபணமாகவில்லை. அல்லாஹ் நமது மார்க்கத்தின் பெயரை இஸ்லாம் என்று வைத்துள்ளான். பெயரே தீவிரவாதம் மற்றும் வற்புறுத்துதல் மற்றும் அநீதியை மறுத்து அமைதி, சாந்தி, சமாதானத்தின் தூது செய்தியை வழங்குகிறது. மேலும் இஸ்லாத்தின் பொருளே அமைதியில் இருப்பது மற்றும் அமைதியை வழங்குவதாகும். மேலும் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், அல்லாஹ் அமைதியின் வீட்டிற்கு அழைக்கிறான். பிறகு முஸ்லிம்கள் தொழுகையில் அல்லாஹ்வின் கருணை மற்றும் அருளை நாடுகின்றனர். ஆனால் இந்த அநீதியாளர்கள் திருக்குரானையும் ஏற்பதில்லை, அதன்படி அமல் செய்வதும் இல்லை, தொழுவதும் இல்லை. இவர்களின் மார்க்கம் மற்றும் ஷரியத்து புதிய ஒன்றாகும். எவ்வாறு இருப்பினும் ஒரு உண்மையான முஸ்லிம் அமைதியை கேட்கும்போது, தொழும்போது தீங்குகள் மற்றும் குழப்பத்திலிருந்து தவிர்ந்திருக்கிறார். தொழுகை தீய மற்றும் விரும்பத்தகாத விஷயங்களிலிருந்து தடுக்கிறது என அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான். இஸ்லாம் சலாத்தின் வழக்கத்தை உருவாக்குங்கள், சலாத்தை பரப்புங்கள் என்கிறது. சலாம் கூறுவது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதில்லை. இன்றைய நாட்களில் பாகிஸ்தானிலும் ஆலிம்களின் தாக்கத்தினால் பாகிஸ்தான் நாட்டின் சட்டமும் முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் சலாம் கூறக்கூடாது என்று அதிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் சலாம் கூறப்பட்டது. நான் இஸ்லாத்தின் ஒரு சில சிறப்பம்சங்களை இப்போது கூறியிருக்கின்றேன். அமைதியை நிலைநாட்டுவதற்காக சில விஷயங்களை சுருக்கமாக குறிப்பிட்டுள்ளேன். விளக்கமாக பார்த்தால், எந்த கோணத்தில் பார்த்தாலும், எந்த கட்டளையை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் அமைதி, சாந்தி மற்றும் சமாதானத்தின் மார்க்கமாகும், தீவிரவாத மார்க்கம் அல்ல. உண்மையாக உலகில் இஸ்லாத்தினை நிலைநாட்ட வேண்டுமானால் அதன் அழகிய போதனைகளினாலேயே முடியும். தீவிரவாதிகள் மற்றும் ஆலிம்கள் தாமே உருவாக்கிய போதனைகளால் அல்ல. ஆனால் எவரை அல்லாஹ் இந்த காலத்தில் இமாமாக அனுப்பி இருக்கிறானோ அவரால் மட்டுமே இந்த வழியை காட்ட முடியும். நீதியை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் அனுப்பியவரே நீதியை நிலைநாட்ட இயலும். அவரை நெறி நீதி தீர்ப்பவராக அனுப்பியுள்ளான். எவரை அல்லாஹ் இந்த அந்தஸ்தில் நிலைநாட்டியுள்ளானோ அவரே இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை நிலைநாட்ட முடியும். நாம் அஹ்மதிகள் நற்பேறு பெற்றவர்களாவோம். நாம் காலத்தின் இமாம், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹதியை ஏற்றுக்கொண்டுள்ளோம். மேலும் உலகின் இந்த அநீதியில் இணைவதிலிருந்து பாதுகாப்பவராக இருக்கின்றோம்.
ஹஜ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இஸ்லாம் தனது போதனையை 2 பகுதியாக ஆக்கியுள்ளது. முதலாவது ஹுக்கூக்குல்லா, அதாவது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள். இரண்டாவது ஹுக்கூக்குல் இபாத், அதாவது இறை அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமை. அல்லாஹ்விற்குரிய உரிமை என்னவென்றால் அவனுக்கு கட்டுப்படுவதை கடமையாக கருத வேண்டும். அடியார்களுக்கு உரிய உரிமை என்னவென்றால் அல்லாஹ்வின் படைப்பினங்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வதாகும். மார்க்கத்தில் முரண்பாடு உள்ள காரணத்திற்காக மட்டும் ஒருவருக்கு துக்கம் கொடுப்பதென்ற வழிமுறை முற்றிலும் சரியானதன்று. கருணை மற்றும் நடந்து கொள்ளும் விதம் என்பது வேறொன்றாகும். மார்க்கத்தில் முரண்பாடு வேறொன்றாகும். ஜிஹாத் பற்றிய தப்பெண்ணத்தில் இருக்கின்ற இஸ்லாத்தின் அந்த பிரிவு நிராகரிப்பாளர்களின் செல்வத்தை ஆகுமற்ற முறையில் பெறுவதும் ஆகுமானதாகும் என்கின்றனர். கூறினார்கள், என் தொடர்பாக கூட இவரின் செல்வத்தை கொள்ளையடியுங்கள் என்று ஃபத்வா கொடுத்துள்ளனர். அஹ்மதிகளின் செல்வத்தை கொள்ளையடியுங்கள் என்று அஹ்மதி அல்லாத ஆலிம்களின் ஃபத்வா இன்றும் கூட உள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், இவர்களின், அதாவது அஹ்மதிகளின் செல்வத்தை கொள்ளையடியுங்கள் என்று இவர்கள் ஃபத்வா கொடுத்துள்ளனர். எதுவரை என்றால் இவர்களின் மனைவிமார்களையும் பிரியுங்கள் என்றும் ஃபத்வா கொடுத்துள்ளனர். ஆனால் இஸ்லாத்தில் இது போன்ற தூய்மையற்ற போதனைகள் இருக்கவில்லை. அது ஒரு தூய்மையான மார்க்கமாக இருந்தது. இஸ்லாத்தின் உதாரணத்தை நாம் இவ்வாறு கூறலாம். அதாவது ஒரு தந்தை தன்னுடைய தந்தை அந்தஸ்தை விரும்புவதை போன்றதாகும். அதேபோல் குழந்தைகளில் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரின் மீது கருணை இருக்க வேண்டும் எனவும் விரும்புகிறார். ஒருவர் மற்றவரை அடிக்க வேண்டும் என அவர் விரும்புவதில்லை. இதேபோல் இஸ்லாமும் இறைவனுக்கு யாரும் இணையாக இருக்கக்கூடாது என்று விரும்பும் அதே வேளையில் மனிதர்களுக்கிடையே அன்பு மற்றும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றும் அது விரும்புகிறது. இந்த போதனைகளை பின்பற்றிதான் உலகில் மீண்டும் இஸ்லாத்தின் மேன்மையையும் மகத்துவத்தையும் நிலைநாட்ட முடியும். அதாவது இறைவனுக்குரிய உரிமையையும் அடையாளம் காண வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு வழங்க வேண்டிய உரிமைகளையும் அடையாளம் காண வேண்டும். யார் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர் என்று பார்க்காமல் மனித குலத்தில் அன்பையும் நேசத்தையும் உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். அநீதியை கையாண்டு அப்பாவிகளை கொல்வதற்கு பகரமாக இஸ்லாத்தின் அமைதி, சாந்தி மற்றும் சமாதானத்தின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு இறைவன் மற்றும் அவனுடைய தூதரின் பாதங்களில் கொண்டு இட வேண்டும். தற்கொலை தாக்குதல் நடத்தியோ அல்லது அநீதி இழைத்தோ அல்லாஹ்வின் வெறுப்பை சம்பாதிப்பதற்கு பகரமாக அவனுடைய அன்பு மற்றும் நெருக்கத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும். தனது அநீதியான செயல்களால் இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்பவர்களுக்கு மேலும் வாய்ப்பளிப்பதற்கு பகரமாக இஸ்லாத்தின் அடைக்கலத்தை தந்தையின் அன்பின் நிழலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இவர்கள் இதிலிருந்து விலகவில்லை என்றால் நினைவில் கொள்ளுங்கள், உலக சூழ்ச்சிகள் மற்றும் தாக்குதல்களால் ஒருபோதும் இஸ்லாத்தை உலகில் பரப்ப இயலாது. வழிதவறிய இந்த மக்கள் இஸ்லாத்தின் மீது செய்கின்ற ஒவ்வொரு தாக்குதல்களும் நாம் முன்பை விட அதிகமாக நமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனமூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை அஹ்மதிகளாகிய நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் பெயருக்கு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பிறகும் நாம் என்னுடைய மார்க்கத்தின் அடித்தளம் அமைதி மற்றும் சமாதானத்தில் உள்ளது என்பதை உலகிற்கு கூற வேண்டும். இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களில் எவரேனும் அமைதி மற்றும் சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடிய வேலையை செய்தால் அவர்கள் தனக்கோ அல்லது தன்னுடைய அமைப்பின் சுயநலன் கருதியோ செய்கின்றனர். இஸ்லாத்தின் போதனைகளுக்கும் இதற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. இது முற்றிலும் ஆகமற்றதாகும். இதற்கு இவ்வாறு செய்பவர்களே பொறுப்பாளிகள் ஆவர். இஸ்லாமும் அல்ல, இஸ்லாமிய போதனைகளும் அல்ல. அஹ்மதியா ஜமாத் இந்த விஷயத்திற்காக எல்லா நாடுகளிலும் முயற்சி செய்கிறது. இது
அல்லாஹ்வின் அருளாகும். இப்போது அல்லாஹ்வின் அருளால் ஊடகங்கள் மூலமாக அதற்கு நல்ல தாக்கமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பத்திரிகையில் கட்டுரை எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள், இப்போது பிரான்சில் அநீதியான கொலை நடந்துள்ளது. அதை பற்றி எழுதும்போது இந்த எழுதுபவர் எழுதுகிறார், இந்த விஷயம் மார்க்க போர் ஆரம்பமாகிவிட்டது என்பதன் பக்கம் கவனத்தை திருப்புகிறது. ஆனால் அந்த எழுதுபவர் எழுதுகிறார், ஆனால் இது உண்மையில்லை, இது மார்க்கத்தின் சாக்கில் சுயநலவாதிகளின் போராகும். போப் சாஹிபும் மிகச் சிறந்த கருத்தை கூறியுள்ளார். இது சந்தேகமின்றி உலகளாவிய போராக ஆகிவிட்டது. ஆனால் இது மார்க்க போர் அல்ல, சுய நலனுக்கான போராகும். தங்களுடைய சுய நோக்கத்திற்காக செய்பவர்களின் போராகும். ஏனென்றால் எந்த மார்க்கமும் அநீதியின் போதனையை வழங்கவில்லை. ஆக இது போன்று சில முஸ்லிம் அல்லாதவர்கள் தமது மக்களை கட்டுப்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த அநீதி அதிகமாகும் போது அதன் எதிர்மறையான நடவடிக்கைகளும் வெளிப்படுகின்றன. எனவே நம்முடைய பொறுப்புகள் மிக அதிகமாகிவிட்டன. நாம் இஸ்லாத்தின் அமைதியின் தூது செய்தியை உலகில் எல்லா இடங்களிலும் பரப்ப வேண்டும். இது ஒரு கடமையாகும். ஆனால் இன்னொன்று என்னவென்றால், எவர்கள் வரை நம்முடைய தூது செய்தி எட்டியிருக்கிறதோ ஆனால் அவர்கள் எதிரான கருத்தை உருவாக்க முயற்சி செய்கின்றனர். ஒருவர் எனக்கு எழுதினார், ஒரு மனிதர் ஏறக்குறைய அவர் இஸ்லாத்தை விட்டு முர்த்தது ஆகிவிட்டார். அவர் என்னை பற்றி ஒரு ட்வீட் செய்துள்ளார், ஒருவேளை எனது போட்டோவை கூட இணைத்துள்ளார். அதாவது, இஸ்லாம் அமைதியின் மார்க்கமாகும், மேலும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதியை தடுத்துள்ளார்கள் என்று எழுதியுள்ளார். ஆனால் அதை தொடர்ந்து தன் தரப்பிலிருந்து இவ்வாறான கேலி செய்யும் விதத்திலான கருத்தையும் கூறியுள்ளார். அதாவது, ஆனால் இந்த கட்டளை பெண்களுக்கு இல்லை, மேலும் இஸ்லாத்தை விடுபவர்களுக்கு கிடையாது. இன்னதற்கு கிடையாது, இன்னதற்கு கிடையாது என்றுள்ளார். இஸ்லாத்தின் அமைதியை விரும்பும் நிலையை அஹ்மதியா ஜமாத் எடுத்துரைத்து வருகிறது. மேலும் அதன் மூலம் மக்கள் நல்ல தாக்கத்திற்குள்ளாகின்றனர் என்பதை கண்டு அந்த தாக்கத்தை செயலிழக்க செய்வதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்றைய நாட்களில் இந்த ட்வீட், ஃபேஸ்புக் போன்ற ஊடகங்களின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள், மாறாக லட்சக்கணக்கான மக்கள் வரை இது சென்றடைகிறது. இவர்களை கண்காணித்து இவர்களுக்கு பதிலளிப்பதும் நமது பணியாகும். இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தியை எட்ட வைக்கும் பெரும்பாலான பணிகளை நாம் செய்ய வேண்டியுள்ளது. கடந்த காலத்தை விட தற்போது அஹ்மதியா ஜமாத்தின் மூலம் உலகில் இஸ்லாத்தின் அறிமுகம் நல்ல முறையில் ஏற்பட்டுள்ளது என்ற போதிலும் இந்த பணி திருப்தி அளிக்கும் விதத்தில் நடைபெற்று விட்டது என்று நம்மால் கூற முடியாது. இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்தும் ஜமாத்திற்கு எதிராக பிற முஸ்லிம் அமைப்புகளிடமிருந்தும் பகைமை வெளிப்படும் இந்த தருணத்தில் நாம் ஞானத்துடன் புரிதலுடனும் செயல்பட வேண்டும். இஸ்லாம் உலகில் பரவும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி இப்போது அஹ்மதியத்தின் மூலமே நடைபெறும் என்பதிலும் எவ்வித சந்தேகமும் இல்லை. இது அல்லாஹ் விதித்த ஒன்றாகும். ஆனால் இந்த முன்னேற்றத்தின் காட்சி நமது வாழ்நாளிலேயே காண வேண்டும் என்பதற்கு நாம் முயற்சியும் செய்ய வேண்டும், துஆவும் செய்ய வேண்டும். மேலும் நமது பலகீனங்கள் இந்த முன்னேற்றத்தை நம்மிடமிருந்து தூரம் விலக்கிவிடக்கூடாது. எனவே நமது பலகீனங்கள் மறைக்கப்படுவதற்கும் அல்லாஹ்வின் அருளை ஈர்ப்பதற்கும் நமக்கு கடின உழைப்பு மற்றும் துஆவின் தேவை உள்ளது. நான் கூறியது போன்று இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகளும் நமக்கு எதிரானவர்கள். மேலும் பெயர்தாங்கிய ஆலிம்களின் பின்னால் செல்லக்கூடிய முஸ்லிம்களும் எதிராக உள்ளனர். ஆனால் எல்லா வகையான அச்சத்தையும் நீக்கிவிட்டு
ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோக்கத்தை பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும். இப்போது சில பத்திரிகை நிருபர்கள் கேள்வியும் எழுப்புகின்றனர். ஐரோப்பாவிலும் என்னிடம் கேள்வி கேட்டனர். ஸ்வீடனில் ஒரு பத்திரிகை நிருபர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது, உங்களுக்கு தீவிரவாத இயக்கங்கள் தரப்பிலிருந்து அச்சுறுத்தல் இருக்கிறது, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து உள்ளது, எவ்வாறு நீங்கள் உங்களுடைய பணிகளை செய்வீர்கள் என கேட்டார். நான் கூறினேன், சந்தேகமின்றி ஆபத்து இருக்கிறது தான், ஜமாத் உறுப்பினர்களுக்கு ஆபத்து உள்ளதுதான். ஆனால் இந்த ஆபத்துகள் எங்களுடைய பணியிலிருந்து எங்களை தடுத்துவிட இயலாது. ஆபத்து எல்லாருக்கும் எல்லா இடங்களிலும் உள்ளது. பிறகு நான் கூறினேன், உங்களுக்கும் ஆபத்து உள்ளது. இது அஹ்மதி முஸ்லிம் அல்லாதவர் என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த சுயநலவாதிகளின் அஜெண்டாவிற்கு ஏற்ப அமல் செய்யவில்லையோ அல்லது அவர்களின் சொல்லுக்கு ஆமாம் போடவில்லையோ அவரின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. ஆனால் அஹ்மதிகளுக்கு தேசியவாதம் புரிபவர்களும் எதிராக உள்ளனர், அல்லது இஸ்லாத்திற்கு எதிரானவர்களும் எதிராக உள்ளனர். எங்களுக்கு இரு தரப்பிலிருந்தும் ஆபத்து உள்ளது. ஆனால் என் நிலையிலும் ஒரு நம்பிக்கையாளர் இந்த விஷயங்களை பொருட்படுத்துவதில்லை. மேலும் ஈமானில் நிலைத்திருக்கிறார். மேலும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அஹ்மதியும் இருப்பார்கள். இந்நாட்களில் உலகின் நிலைமைகளிலிருந்து ஒவ்வொரு தனிநபரும் பிறகு ஜமாத் என்ற அளவில் ஜமாத்திற்கும் உலகில் எல்லா இடங்களிலும் தீயவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு நான் துஆக்கள் மற்றும் சதகாவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நான் கூறியது போன்று உலகின் நிலை மோசத்திலும் மோசமாகிக் கொண்டே செல்கிறது. அல்லாஹ் தீயவர்களின் தீங்குகளை அவர்களின் மீதே திருப்புவானாக. இஸ்லாத்தை அவப்பேருக்குள்ளாக்குபவர்கள், மேலும் இஸ்லாத்தின் பெயரால் அநீதி மற்றும் கொடுமை இழைத்து அல்லாஹ்வின் மார்க்கத்தை அவப்பேருக்குள்ளாக்குபவர்களை பிடிப்பதற்கு அல்லாஹ் விரைவில் ஏற்பாடு செய்வானாக. மேலும் அனைத்து இன்னல்களையும் கஷ்டங்களையும் நீக்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களின் பக்கம் கவனமூட்டியவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், துஆக்களின் வாசல் திறக்கப்பட்டவருக்கு அது அருளின் வாசல் திறக்கப்பட்டதற்கு ஒப்பானதாகும். எனவே அத்தகையவருக்கு கருணையின் வாசல் திறக்கப்பட்டுள்ளது என்பதை நம்புங்கள். நீங்கள் அல்லாஹ்விடம் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றில் அவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவனின் பாதுகாப்பை தேடுவது அவனுக்கு விருப்பமானதாகும். பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், துஆ அந்த நேரத்தில் வந்துவிட்ட சோதனை மற்றும் அதுவரை வராத சோதனைகளுக்கு எதிராக பயனளிக்கிறது. மேலும் கூறினார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் துஆ செய்வதை எப்போதும் உங்கள் மீது கடமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பிறகு அன்னார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், அல்லாஹ்வின் பார்வையில் துஆவை விட கண்ணியத்திற்கு தகுதி வாய்ந்த ஒன்று வேற எதுவும் இல்லை. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாக்களை பற்றி கூறினார்கள். சோதனைகள் மற்றும் நெருப்பிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு சதகா வழங்குங்கள். மாறாக அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறும் கூறியுள்ளார்கள், அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் சதகா வழங்குவது கடமையாகும். எங்களிடம் ஏதுமில்லையே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு அவர்கள் நல்ல விஷயங்களை அமல்படுத்த வேண்டும், அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும், மேலும் தீய விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். இதுவே அவருக்கு சதக்காவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். பொருளளவில் ஒருவர் சதக்கா கொடுத்துவிட்டால் அவர் நல்ல விஷயங்களை அமல் செய்ய வேண்டாம் என்பது இதன் பொருள் அல்ல. தீயவற்றிலிருந்து தவிர்ந்திருக்காவிட்டாலும் ஒன்றுமில்லை, அதற்கு பதிலாக சதக்கா கொடுத்து விட்டோம் என்பது அன்று. இது அல்லாஹ் தன் அடியார்கள் மீது செலுத்தும் கருணையின் பார்வையாகும். அதாவது ஒருவர் நிர்பந்தத்திற்கு ஆளானவர் என்றால், அவரிடம் செல்வம் இல்லை எனில், நன்மை செய்வது மற்றும் தீமையிலிருந்து தவிர்ந்திருப்பதே அவருக்கு சதக்காவாக ஆகிவிடுகிறது.
நன்மை செய்யாமல் மற்றும் தீவிலிருந்து தவிர்ந்திருக்காமல் ஒருவர் இருந்தால் அவருடைய செல்வத்தை சதக்கா செய்வதும் எவ்வித முக்கியத்துவமும் பெறாது. பகட்டாக தொழக்கூடிய தொழுகைகள் எவ்வித முக்கியத்துவத்தையும் பெறுவதில்லையோ, எது அவர்களின் முகத்தில் விட்டறியப்படுகிறதோ அதே போன்று சதகாவிற்கும் எவ்வித முக்கியத்துவமும் இல்லை. ஒரு நம்பிக்கையாளர் சதகா செய்யும் போது, துவா செய்யும் போது அவர் தனது எல்லா செயல்களையும் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைமை உருவாகும் போது அல்லாஹ்வின் அருளை ஈர்ப்பதற்கு அது காரணியாகி விடுகிறது. மேலும் அது மனிதனை கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களில் இருந்து பாதுகாக்கிறது. இது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறினார்கள், அதாவது சதகா மற்றும் துவாவினால் தீங்கு விலகி விடுகின்றது. பிறகு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன நிலை இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் தன்னுள் தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவசியமானதாகும். தீமைகளிலிருந்து விலக முடியவில்லை என்றால், மேலும் இறைவன் விதித்துள்ள வரம்பை தாண்டுகிறார் என்றால் துவாவில் எவ்வித தாக்கமும் இருப்பதில்லை. அல்லாஹ் விதித்துள்ள எல்லைக்குள் இருந்தவாறு துவாக்கள் மற்றும் சதகாவின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதன் மூலம் நாம் அல்லாஹ்வின் அருளை ஈர்த்து கொண்டே செல்பவர்களாக வேண்டும். துவாவின் பக்கம் நமக்கு கவனமூட்டியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நான் எப்போதும் துவா செய்கிறேன், ஆனால் நீங்களும் எப்போதும் துவாவில் மூழ்கி இருக்க வேண்டும். தொழுங்கள், பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருங்கள். இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹ் பாதுகாப்பான். முழு வீட்டிலும் ஒரு மனிதராவது இவ்வாறு இருந்தால் அவரின் காரணமாக மற்றவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். குறிப்பான ஈமான் கொண்டவர்களின் பக்கம் அல்லாஹ் திரும்புகிறான், மேலும் தானே அவர்களை பாதுகாக்கின்றான். பிறகு அன்னார் கூறினார்கள், இறைவன் ஒரு உண்மையானவரோடு ஒருபோதும் அவிசுவாசம் காட்டுவதில்லை. முழு உலகமும் அவரை எதிர்த்தாலும் அவருக்கு எவ்வித இழப்பையும் ஏற்படுத்த முடியாது. இறைவன் பெரும் ஆற்றல் மற்றும் வல்லமை உடையவனாவான். மேலும் மனிதன் ஈமானிய ஆற்றலோடு அவனின் பாதுகாப்பின் கீழ் வருகிறான். மேலும் அவனின் ஆற்றல்கள் மற்றும் வல்லமையின் அற்புதங்களை காண்கின்றான். பிறகு அவருக்கு எவ்வித இழிவும் வராது. நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் ஆற்றல் மிக்கவர்களிலும் ஆற்றல் மிக்கவனாவான். அதாவது ஒருவர் அதிகமான ஆற்றல் உடையவர் என்றால் அவன் அவரை விடவும் அதிக ஆற்றல் உடையவனாவான். மாறாக தனது கட்டளைகள் மீதும் ஆற்றல் பெற்றவனாவான். உண்மையான உள்ளத்தோடு தொழுங்கள், துவாவில் மூழ்கிருங்கள். மேலும் தன்னுடைய அனைத்து உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு முழுமையான முறையில் இறைவனுக்காக ஆகிய எவரும் இழப்பை சந்திப்பதில்லை என்ற போதனையை வழங்குங்கள். இழப்பின் உண்மையான வேறு பாவமாகும். ஆக நாம் களப்பற்ற முறையில் இறைவன் முன் குனிய வேண்டிய மற்றும் அவனிடம் உதவி கோர வேண்டிய தேவை உள்ளது. அவன் அனைத்து இன்னல்களையும் கஷ்டங்களையும் நீக்குவானாக. மேலும் எதிரியை இழிவிற்குரியவனாக ஆக்குவானாக. ஜமாத்திற்கு எதிராக எதிரிகளின் எல்லா தாக்குதல்களையும் திட்டங்களையும் தோல்வியுறச் செய்வானாக. அல்லாஹ் திருக்குரானிலும் சில துவாக்களை கற்றுத்தந்துள்ளான். அவைகளை செய்ய வேண்டும், மேலும் புரிந்து செய்ய வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குரானின் துவா தொடர்பாக இவ்வாறும் வழிகாட்டியுள்ளார்கள். இந்த கருத்தை கூறியுள்ளார்கள், அதாவது அல்லாஹ் திருக்குரானில் துவாக்களை கற்றுக் கொடுத்திருப்பதன் காரணமாவது ஒரு நம்பிக்கையாளர் களப்பற்ற முறையில் இந்த துவாக்களை கேட்டால் அல்லாஹ் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கே ஆகும். எனவே துன்பங்கள் நீங்குவதற்கும் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கும் நாம் இந்த திருக்குரானின் துவாக்களின் அதிக கவனம் செலுத்த வேண்டும். திருக்குரானில் நமக்கு ஒரு துவா கற்றுத்தரப்பட்டுள்ளது. அதை பொதுவாக தொழுகையிலும் ஓதுகின்றோம். மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதை அதிகமாக செய்து வருமாறு நமக்கு கவனமூட்டியுள்ளார்கள். அந்த துவா இதுவாகும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதம் வ கினா அஸாபன்னார். அதாவது எங்கள் இறைவா,
எங்களுக்கு உலக நன்மைகளையும் வழங்குவாயாக, மறுமையின் நன்மைகளையும் வழங்குவாயாக. மேலும் எங்களை நெருப்பின் தண்டனையில் இருந்து காப்பாற்றுவாயாக. இது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதன் தனது ஆன்மாவின் சந்தோஷத்திற்கு இரு விஷயங்களின் தேவையுடையவனாக இருக்கின்றான். ஒன்று உலகின் குறுகிய வாழ்க்கை, மேலும் அதிலுள்ள கஷ்டங்கள், துன்பங்கள் மற்றும் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவனை இறைவனிடமிருந்து தூரம் விலக்குகின்ற குழப்பம் மற்றும் ஆன்மீக நோய்களிலிருந்து ரட்சிப்பு பெற வேண்டும் என்பதாகும். உலகின் நன்மை என்பது பௌதீகமான மற்றும் ஆன்மீகமான எல்லா வகையான தீமை மற்றும் அசுத்தமான வாழ்வு மற்றும் இழிவிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதாகும் கூறினார்கள். ஒஃபில் ஆஹிரதி ஹசனா, அதாவது மறுமையின் நன்மைகளும் இவ்வுலக நன்மைகளின் காரணமாக கிடைக்கக்கூடிய கனிகளே ஆகும். மனிதனுக்கு உலகளாவிய நன்மைகள் கிடைத்துவிட்டால் அதன் நன்மை மறுமைக்காகும். பிறகு நெருப்பின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுதல் தொடர்பாக கூறினார்கள். இதன் பொருள் கியாமத்தில் உள்ள நெருப்பு என்பது மட்டுமல்ல, உலகிலும் ஆயிரக்கணக்கான நெருப்புகள் உள்ளன. பிறகு அது தொடர்பாக கூறினார்கள், இதில் விதவிதமான கஷ்டங்கள் உள்ளன, பயம் உள்ளது, உறவினர்களோடு உள்ள விவகாரங்கள், நோய்கள் போன்ற இவை அனைத்தும் அடங்கும். கூறினார்கள், ஒரு நம்பிக்கையாளர் எல்லா வகையான நெருப்பிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக என துவா செய்கிறார். பிறகு நிலைமைகள் மோசமாக உள்ள போது, சோதனைகள் உள்ள போது பாதங்கள் உறுதியாக இருப்பதில்லை. எனவே மனிதனின் பாதம் உறுதியாக இருப்பதற்கு நமக்கு துவாவை கற்றுக் கொடுத்துள்ளான். மேலும் எதிரிகளுக்கு எதிரில் அல்லாஹ்வின் உதவியை பெறுவதற்கு துவா கற்றுக் கொடுத்துள்ளான். அது இதுவாகும். ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், அதாவது எங்கள் இறைவா, எங்களுடைய பாவங்களையும் மேலும் எங்களுடைய செயல்களில் எங்களுடைய வரம்பு மீறல்களையும் மன்னிப்பாயாக, மேலும் எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. இது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், வெளிப்படையான விஷயம் என்னவென்றால், இறைவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் இல்லை என்றால் பிறகு இப்படிப்பட்ட துவாவை ஒருபோதும் கற்றுத்தந்திருக்க மாட்டான். பிறகு திருக்குரானின் இன்னொரு துவா உள்ளது, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், அதாவது என் இறைவா, நன்மையிலிருந்து எதையெல்லாம் நீ என் மீது இறக்குவாயோ நான் அதன் தேவையுடையவனாக இருக்கிறேன். இந்த துவாவையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். திருக்குரானில் வேறு பல துவாக்களும் உள்ளன. அல்லாஹ்வின் அருளை ஈர்ப்பதற்கு அவைகளை தொடர்ந்து படித்து வர வேண்டும். நான் கூறியது போன்று திருக்குரானில் இந்த துவாக்களை கூறியுள்ளான் என்றால் மனிதன் களப்பற்ற முறையில் அவனிடம் கேட்டால் அல்லாஹ் அவைகளை ஏற்றுக்கொள்வான் என ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாக்கள் உள்ளன. பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாக்கள் உள்ளன. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு துவா தொடர்பாக அன்னார் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், என் மீது இது போடப்பட்டது, அதாவது அல்லாஹ் எனக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்தான். அது இதுவாகும், ரப்பி குல்லு ஷைன் ஹாதிமுக ரப்பி ஃபஹ்ஃபஸ்னி வன்சுர்னி வர்ஹம்னி. கூறினார்கள், அல்லாஹ் என் உள்ளத்தில் இந்த கருத்தை உணர்த்தினான். இது மகத்துவமிக்க சொல்லாகும். இது எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்றால், இதை படிப்பவர் எல்லாவிதமான இன்னல்களிலிருந்தும் ரட்சிப்பு பெறுவார் என்று என்னுடைய உள்ளத்தில் போடப்பட்டுள்ளது. அல்லாஹ் ஜமாத்தை ஜமாத் அளவிலும் ஜமாத் உறுப்பினர்களை தனிப்பட்ட முறையிலும் எல்லா தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவானாக. எதிரிகளின் தீமைகளை அவர்களின் மீதே இடுவானாக. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரின் குரலை கேட்கும் அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. மேலும் ஒரே சமுதாயமாகி இஸ்லாத்தின் அமைதியான மற்றும் அழகிய போதனைகளை உலகில் நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் நிலை நிற்பவர்களாகவும் இருப்பார்களாக. தொழுகைக்கு பிறகு நாம் 3 ஜனாதா தொழுகைகளை தொழ வைப்பேன். முதலாவது ஜனாதா மதிப்பிற்குரிய யுவான் வர்னான் சாஹிபுடையதாகும். இவர்கள் பெலிஸ் நாட்டை சார்ந்தவர்கள் ஆவார்கள். கடந்த நாட்களில் 49 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
பெலிஸ் ஜமாத்தின் ஆரம்ப அகமதிகளில் ஒருவராவார். இப்போது தப்லீக் செக்ரட்டரியாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். 2014ஆம் ஆண்டு யூகேவின் ஜல்சா சாலானாவிலும் கலந்து கொண்டார்கள். மிகவும் அர்ப்பணிப்புள்ள களப்பற்ற அகமதி ஆவார்கள். மிகவும் உணர்வுடைய அகமதி ஆவார்கள். சிறிது காலத்திற்கு முன்பே இவர்கள் அகமதியாயிருந்தாலும் எப்படிப்பட்ட களப்பற்ற தன்மை மற்றும் ஜமாத்துடன் எப்படிப்பட்ட தொடர்பு இருந்ததென்றால் பெரும்பாலான பழைய அகமதிகளிலும் அது இருக்காது. அல்லாஹ் இவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அல்லாஹ் இனியும் இதுபோன்ற அர்ப்பணிப்புள்ள அகமதியை வழங்கி கொண்டிருப்பானாக. இரண்டாவது ஜனாசா ரபுவாவில் நாசிர் ஃபயர் ரெஸ்கியூ சர்வீஸின் இன்சார்ஜாக இருந்த நாதிர் சையதைன் சாஹிபுடையதாகும். இவர்கள் குலாம் சையதேன் சாஹிபின் மகன் ஆவார்கள். இவர்கள் 23 ஜூலை 2016 அன்று இஸ்லாமாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் 55வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதயத்திற்கு இரத்தத்தை வழங்குகின்ற நரம்பில் இரத்த உறைதல் ஏற்பட்டதன் காரணமாக வஃபாத் ஆனார்கள். இவர்களின் தந்தை வழி பாட்டி 1905ஆம் ஆண்டு கடிதம் மூலம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்தார்கள். ஆனால் வீட்டில் மீதமுள்ளவர்கள் அகமதிகள் அல்ல. நாதிர் சையதேன் 1982இல் தானே ஆய்வு செய்து பைய செய்தார்கள். கராச்சியில் பிஎஸ்சி படித்தார்கள். அதன் பிறகு கராச்சியிலேயே இருந்தார்கள். 1989இல் கராச்சியிலிருந்து இஸ்லாமாபாத் ஷிஃப்ட் ஆனார்கள். மஜ்லிஸ் குதாமுல் அஹ்மதியாவில் மாவட்ட அளவில் பல துறைகளில் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மாவட்டத்தின் மோத்தமிதாகவும் இருந்தார்கள். ஹித்மத்தே ஹல்க் துறையிலும் பணியாற்றியுள்ளார்கள். பல்வேறு இடங்களில் மெடிக்கல் கேம்ப் போடுவதற்கும் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. மஜ்லிஸ் குதாமுல் அஹ்மதியா இஸ்லாமாபாத் மாவட்டத்தின் இன்சார்ஜ் ரைட்டர் ஃபோரமாகவும் தொண்டாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. 1999ஆம் ஆண்டு இஸ்லாமாபாத்திலிருந்து ரபுவாவிற்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டார்கள். பிறகு 2000இல் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள். மஜ்லிஸ் குதாமுல் அஹ்மதியாவின் கீழுள்ள நாசிர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் இன்சார்ஜாக இருந்தார்கள். இதேபோல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸின் இன்சார்ஜாகவும் இருந்துள்ளார்கள். ஜூடோ மற்றும் கராட்டே போன்ற மார்ஷல் ஆர்ட்ஸில் திறமை பெற்றவராக இருந்தார்கள். உலகளாவிய அளவில் மார்ஷல் ஆர்ட்ஸில் திறமை படைத்தவராக இருந்தார்கள். மேலும் பிற நாடுகளில் பாகிஸ்தானுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கி வந்தார்கள். ரபுவாவிலும் குழந்தைகளுக்கும் குத்தாம்களுக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸின் ட்ரைனிங் வழங்கி வந்தார்கள். ஹிலாஃபத்தோடு மிகுந்த ஆழமான தொடர்பு இருந்தது. குறிப்பான விசுவாசத்துடன் தொண்டாற்றக்கூடியவராக இருந்தார்கள். மிகவும் எளிய குணமுள்ளவராக இருந்தார்கள். எப்போதும் இவரின் முகம் சிரித்தவாறே இருக்கும். எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களுடன் அங்கும் இதே போன்று நடந்து கொள்வானாக. அது இவர்களுக்கும் இவர்களின் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கட்டுமாக. அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராக இருந்தார்கள். ரபுவாவில் இவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். மனைவியை தவிர இவர்களின் பெற்றோர்களும் உயிரோடு உள்ளனர். 3 மகள்களும் 3 மகன்களும் உள்ளனர். இவர்களில் ஒரு மகன் மத்ரசத்துல் ஹிஃப்ஸில் குர்ஆன் மனனம் செய்து வருகிறார். அல்லாஹ் மர்ஹூமின் பதவி உயர்த்துவானாக. 3வது ஜனாசா அமெரிக்காவின் நியூயார்க்கின் சதராக இருந்த மதிப்பிற்குரிய நசீர் அஹ்மத் அயாஸ் சாஹிபுடையதாகும். 3 ஜூலை 2016 அன்று 69 வயதில் இவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 23 மே 1939இல் தன்சானியாவில் பிறந்தார்கள். 1977இல் நியூயார்க் வந்தடைந்தார்கள். ஜமாத்தின் பணிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தார்கள். முதலில் செக்ரட்டரி மாலாகவும் பிறகு 35 வருடம் நியூயார்க் ஜமாத்தின் சதராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பினை பெற்றார்கள்.
நியூயார்க்கின் பல்வேறு தொழுகை சென்டர்களிலும் ஒவ்வொரு மாதமும் ஒருமுறை ஜமாத்தின் முபல்லிகோடு சென்று வந்தார்கள். பொருள் தியாகத்தில் எல்லா திட்டங்களிலும் பங்கெடுப்பதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். ஜமாத் சகோதரர்களை இமெயில் மூலமும் கடிதங்கள் மூலமும் தியாகங்களின் பக்கம் கவனமூட்டி வந்தார்கள். ஜமாத்தின் பணிகளை மிகவும் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புணர்வுடனும் நிறைவேற்றி வந்தார்கள். பொதுவாக இளைஞர்களுக்கும் ட்ரைனிங் வழங்குவார்கள். பொதுவாக அதிகாரிகள் தமக்கு பின்னால் இரண்டாவது அணியை தயார் செய்வதில்லை. ஆனால் இளைஞர்களுக்கு ட்ரைனிங் வழங்குவது இவர்களது சிறப்பம்சமாக இருந்தது. அவர்கள் ஜமாத்தின் பணிகளில் முன்வர வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை தயார் செய்து வந்தார்கள். பள்ளி வாயிலில் அல்லது சென்டர்களில் இளைஞர்கள் வருவதற்கான ஏற்பாட்டையும் செய்திருந்தார்கள். அதாவது விளையாட்டு போன்ற ஏற்பாடுகள் செய்வதனால் அவர்களின் கவனம் இங்கு ஏற்பட வேண்டும் என அவ்வாறு செய்தார்கள். இன்றைய இளைஞர்களை வீணாவதிலிருந்து தடுப்பதற்கு அவ்வாறு செய்தார்கள். எல்லா வாரமும் தொடர்ந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாலீம் வகுப்புகள் நடத்தி வந்தார்கள். இப்போது அது தாஹிர் அகாடமி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. நியூயார்க்கின் ஹியூமனிட்டி ஃபர்ஸ்டின் டைரக்டராகவும் இருந்தார்கள். இதில் இவர்கள் பெருமணி ஆற்றியிருக்கின்றார்கள். எல்லா பணிகளை செய்தும் சதராக இருந்தும் சென்டரில் ஏதேனும் குப்பைகள் இருந்தால் அதை எடுத்து வெளியே போடுவார்கள், தூய்மை செய்வார்கள். தொழுகையை முறையாக பேணக்கூடியவராக இருந்தார்கள். மர்ஹூம் வசிய செய்தவராகவும் இருந்தார்கள். அங்கேயே மக்பரா மூசியாவில் இவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களின் மனைவி மற்றும் ஒரே ஒரு மகள் மட்டுமே உள்ளனர். அல்லாஹ் மர்ஹூமோடு கருணையோடும் மன்னித்தலோடும் நடந்து கொள்வானாக. ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹு தஆலாவும் கூட ஒருமுறை இவர்களை நீங்கள் அமெரிக்காவின் ஜமாத்துகளில் ஒரு முன்மாதிரி சதர் ஆவீர்கள் என்று கூறினார்கள். எப்போதும் இருப்பார்களாக. இவர்களை போன்று இன்னும் பலரை அல்லாஹ் உருவாக்குவானாக. 35 வருடங்கள் வரை களப்பற்ற முறையில் சதராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது. அமெரிக்காவினுடைய அமீர் சாப் மற்றும் நாயிப் அமீர் சாஹிப் எழுதுகிறார்கள், அன்னார் மிகவும் பணிவுடன் தொண்டாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் ஜமாத் பணிகளில் எல்லாரையும் விட அதிகமாக பங்கெடுப்பார்கள். மேலும் மற்றவர்களோடு இணைந்து ஒரு பணியாளரை போன்று வேலை செய்வார்கள். அதிகாரியாக மட்டும் இருப்பதில்லை. எவ்வாறு இருப்பினும் இவர்களின் அனைவர்களின் பதவியையும் அல்லாஹ் உயர்த்துவானாக, மன்னிப்பானாக. நான் கூறியது போன்று தொழுகைக்கு பிறகு ஜனாதா தொழுகையை தொலை வைப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره
ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله